The Little Cook Dora Bora சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. இதுல ஒரு விஷயம் தெரியுமா? ஜூல இருந்து ஏதோ ஒரு புலி தப்பிச்சு போயிடுச்சாம்பா. அது ஊருக்குள்ள தான் எங்கேயோ திரிஞ்சிக்கிட்டு இருக்கான். நியூஸ்ல சொன்னாங்க. நீங்க எல்லாம் நியூஸ் கேட்டீங்களா? ஆமாம்பா, நான் கூட டிவி நியூஸ்ல பார்த்தேன். அது பெரிய புலியாமே ஊருக்குள்ள வந்தா ஜனங்களை எல்லாம் கடிச்சு போட்டுடும்னு பேசிக்கிட்டாங்கப்பா. ஹேமா, நம்ம எல்லாம் இங்க இருக்கோம், நிலா மட்டும் எங்க பாலே காணோம். ஓ அதுவா? அது ஒண்ணும் இல்லப்பா, நிலா அவங்க அப்பா கிட்ட கேட்டு ஒரு புது ஆடு வாங்கியிருக்கா. நேத்துல இருந்து அந்த ஆடு கிட்ட தான் கொஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காப்பா. என்னது, புது ஆடு வாங்கிட்டாளா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன பசிக்குதா? அதான் உனக்கு நிறைய பில்லு போட்டிருக்கல, சாப்பிடு. அக்கா இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட தான் விளையாடிக்கிட்டு இருப்பேன், சரியா? உனக்கு என்ன பேரு வைக்கலாம்? செல்வின்னு வைக்கிறேன், சரியா? நிலா, நீ ஆட்டுக்குட்டி எல்லாம் வாங்கியிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஜாலிதான் உனக்கு. அது கூட இனிமேல் நல்லா விளையாடிக்கிட்டு இருப்பல. ஆமாங்கக்கா, ஆட்டுக்குட்டி கூட விளையாடணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. அதனால தான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன். எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்லலாம்னு இருந்தேன்க்கா. நிலா, நீ சொல்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீ ஆடு வாங்கியிருக்கல, அதனால எங்களுக்கு ட்ரீட் கொடுப்பா. ஏதாச்சும் சாப்பிடுறது வாங்கி கொடுப்பா. ஹேமா, ஹேமா, அடியே ஏமா, மணி ராத்திரி 9 ஆகுதுடி. வந்து சாப்பிட்டு படு. காத்தால ஏஞ்சி ஸ்கூலுக்கு போனோம்ல, நேரத்தோட படுத்தாதான் காலை ஏஞ்சிக்க முடியும். சீக்கிரம் வா. நிலா, எங்க அம்மா சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறாங்க. நான் சாப்பிட்டு படுக்க போறேன். நம்ம நாளைக்கு காலைல மீட் பண்ணலாம், சரியா? பாய்ப்பா. அம்மா, உன்னை மீன் குழம்பு வைக்க சொன்னேன், வெச்சியா? இல்ல ரசத்தோட இறக்கிட்டியா? அது நல்லா இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டேன். எனக்கு ஹோட்டல்ல தான் வாங்கி தரணும். செல்வி, ராத்திரி ஆயிடுச்சு. அக்காவும் சாப்பிட்டு படுக்க போறேன், சரியா? நீயும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படு. சத்தெல்லாம் போடக்கூடாது. குட் கேர்லா இருக்கணும், சரியா? நான் காலை எழுந்து வந்து அக்கா உன்னை பாக்குறேன். அதுல போட்டு பாரு, என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அப்பதான் நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும்.
சரியா? நீ பயப்படாத நிலா, நம்ம செல்வியை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீ தைரியமா இரு. வேற ஆடு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் ஏன்பா அழற? மனசு கஷ்டப்படாதப்பா. ஓ, அதான் நைட் ஃபுல்லா டாமி குலைச்சிக்கிட்டே இருந்ததா? டாமி எதுக்கு குலைக்குதுன்னே தெரியாம நான் பாட்டன் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். புலி வந்ததனால தான் குலைச்சிட்டு இருந்தது போல இருக்கு. ச்சே, அப்பவே நம்மள ஏஞ்சி வந்திருந்தா நிலாவோட ஆட்டை நம்ம கண்டிப்பா காப்பாத்தி இருந்திருக்கலாம். நிலா, உன் ஆட்டை கொண்டுட்டு போன புலிய சும்மா விடக்கூடாது. நம்ம எப்படியாச்சும் அதை பிடிக்கணும். பிடிச்சி நம்ம எப்படியாச்சும் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சாகணும்பா. புலிய நம்ம அப்படியே விட்டு வச்சோன்னு வச்சுக்கேன், அப்புறம் மனுஷங்களையும் கடிச்சு தின்ன சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம பிடிச்சே ஆகணும். அபி, என்ன சொல்ற அபி? நம்ம எல்லாருமே சின்ன பசங்க, நம்மளால எப்படி ஒரு புலிய பிடிக்க முடியும்? ஏன்பா பிடிக்க முடியாது? நம்ம எல்லாருமே மனசு வச்சா கண்டிப்பா புலிய பிடிக்க முடியும். நம்ம அதுக்கு பக்காவா பிளான் போடணும். பிளான் போட்டு பிடிச்சா கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகாது. அதுக்கு உண்டான ஸ்கெட்சை நான் இப்பவே போடுறேன். புலிய ஸ்கெட்ச் போட்டு நம்ம தூக்கலாம். சரிப்பா, நீ சொல்றது ரைட்டு தான். புலி வந்து ஆடு சாப்பிடுறதுக்காக வந்துச்சு. இப்ப மறுபடியும் அதுக்கு ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு இருந்தா தானே வரும். அதுக்கு யார்ப்பா ரிஸ்க் எடுப்பா? அதுக்கு தான் 2 பேர் இருக்காங்களே, லில்லி மல்லி. அவங்கள பலியாடா வச்சு புலிய பிடிக்க வேண்டியதுதான். ஏய் லில்லி மல்லி, நம்ம நிலாவோட ஆட்டை ஒரு புலி தூக்கிட்டு போயிடுச்சு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஆமா ஹேமா, நாங்க கூட சிசிடிவில பார்த்தோம்ப்பா. நிலா வளர்த்த ஆடை அநியாயமா ஒரு புலி தூக்கிட்டு போயிடுச்சு. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம்னு கூட நினைச்சோம் நாங்க. அடியே, அவ ஆசாசியா வளர்த்த ஆடு போய் பிரியாணி செஞ்சு சாப்பிடணும்னு சொல்றீங்க? சரி சரி, உங்களுக்கு பிரியாணி தானே வேணும். அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், சரியா? என்னது, பிரியாணி வாங்கி தரீங்களா? சரி சரி, அப்ப நீங்க என்ன சொன்னாலும் செய்றோம். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்ல, உங்களை வச்சு தான் நாங்க அந்த புலிய பிடிக்க போறோம். அதுக்கு தான். என்னது, எங்களை வச்சு நீங்க புலிய பிடிக்க போறீங்களா? ஓஹோ, நீங்க புலிய பிடிக்கிறதுக்கு நாங்க தான் பலியாடா? ஏய் லில்லி, கேட்டியா கதைய? இவளுங்க புலிய பிடிக்கிறதுக்கு நம்மள புலியோட கோத்து விடுறாளுங்கடி. உங்க பிரியாணிய வேணாம், ஒண்ணும் வேணாம். நீங்க புலிய பிடிச்சா என்ன, பிடிக்கலனா எங்களுக்கு என்ன? நல்லா இருக்குதே. ஆஃப் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு எங்க உயிரையே எடுத்துடலான்னு பாக்குறீங்களா? புலிகிட்ட எங்களை கோத்து விடலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. நீங்க ஆசையா பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது வில்லங்க இருக்கும்னு. எங்களுக்கு பிரியாணியும் வேணாம், ஒண்ணும் வேணாம், போங்க. அக்கா அக்கா, அவங்களுக்கு பதிலா நான் வேணும்னா வரேன்க்கா. புலிய பிடிக்கிறதுக்கு நான் போறேன் தைரியமா. ஏன்னா பாவம் என் செல்வி ஆடு அநியாயமா அந்த புலி எடுத்துட்டு போய் சாப்பிட்டுடுச்சு. அந்த புலிய அப்படியே விட்டோம்னா இன்னும் எவ்வளவு ஆட்டை சாப்பிட்டுடும். ஆட்டை வளர்க்குறவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க தானே. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா. நானே நிக்கிறேன்க்கா. நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் தயாரா இருக்கேன்க்கா. ஹேமா, புலிய பிடிக்கிறதுக்கு என்னப்பா ஐடியா வச்சிருக்க? உன் பிளான சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நெட் போட்டுக்கறோம், சரியா? நிலா, நீ வந்து இந்த சென்டர்ல நின்னுக்கணும். நின்னுட்டேன்க்கா. இப்ப புலி வரும். புலி வந்ததுக்கு அப்புறமா நிலா, நீ அந்த நெட்டை விட்டு வெளியே வந்துடணும். புலி கரெக்டா அந்த நெட்டுக்கு சென்டர்ல வந்ததும் நாங்க இந்த நெட்டில கட்டியிருக்க கயிறை வச்சு ஒரே இழா இழுப்போம். அந்த மாதிரி இழுத்ததும் புலி வந்து இந்த நெட்டில மாட்டிக்கும். புலியை ஈஸியா பிடிச்சிடலாம், சரியா? இதுதான் என்னோட பிளான். ஹேமா, சூப்பர் பிளான்பா. இத நம்ம அப்படியே செஞ்சிடலாம். சரிப்பா, இந்த நெட்டுக்கு நடுவுல புலி வராம போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் நிலாவை நாங்க அந்த நெட்டுக்குள்ள நிக்க வைப்போம். நிலாவை பார்த்து கண்டிப்பா அந்த புலி வரும். இப்ப புலி வந்து இந்த நெட்டுக்கு நடுவுல வந்து மாட்டினதுக்கு அப்புறம் டக்குன்னு இந்த கயிறு பிடிச்சு தூக்கிடுவோம். நிலா, நீ வந்து சென்டர்ல நின்னுக்கோப்பா. நாங்க எல்லாருமே ஒளிஞ்சிக்கிறோம். புலி வந்து இந்த நெட்டுக்குள்ள மாட்டின உடனே நாங்க உனக்கு சிக்னல் கொடுப்போம். நீ டக்குன்னு தப்பிச்சு வந்துடணும். நீ டக்குன்னு நெட்டை விட்டு ஓடிடணும். அதுக்கப்புறம் நாங்க இந்த கயிறு பிடிச்சு இழுத்து அந்த புலியை பிடிச்சிடுவோம், சரியா? சரிக்கா. ஏய், எல்லாமே ரெடி. நீங்க எல்லாருமே இப்ப ஒளிஞ்சுக்கோங்க, சரியா? புலி வந்ததும் நான் விசில் அடிப்பேன். நீங்க எல்லாரும் ஓடி வந்துடணும், புரியுதா? ஏய் லில்லி மல்லி, புலி வரும்போது எங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும், சரியா? நீங்க பாட்டுன்னு எங்கேயாச்சும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. என்னது,
புலி வந்துடுச்சு. அவளுங்களுக்கு எப்படியாவது சிக்னல் கொடு. ஏமா புலி வந்துடுச்சுப்பா, சீக்கிரம் ரெடியா? ஓ வந்துடுச்சா? ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். நிலா, பயப்படாம தைரியமா நில்லு, நாங்க இருக்கிறோம் சரியா? வா வா, நீ தானே என்னோட செல்வி எடுத்துன்னு போய் சாப்பிட்ட. இரு இரு, இன்னைக்கு நாங்க உன்னை பிடிக்காம விட மாட்டோம். உன்னால முடிஞ்சா என்ன பிடி பார்க்கலாம். எல்லாரும் ரெடியா இருங்க, புலி நிலா பக்கத்துல வந்துடுச்சு. ஏய் நிலா, நான் விசில் அடிச்சதும் நீ நெட்டை விட்டு வெளியே வந்துடணும் சரியா? நிலா, நீ நெட்டை விட்டு வெளியே வந்துடு. ஏய் புலி மாட்டிக்கிச்சு, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்து இந்த கயிறு பிடிச்சு இழுங்க, வாங்க. ஏய் இழுங்க இழுங்க, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இழுங்க, இழுங்கப்பா. என்ன புலி இவ்ளோ வெயிட்டா இருக்குது? இழுங்க இழுங்க, எப்படியாவது பிடிச்சு இழுத்துருங்க. அப்படிதான் அப்படிதான், புலி நல்லா மாட்டிக்கிச்சு, இழுங்க இழுங்க, நல்லா டைட்டா பிடிச்சு இழுங்க. புலி நல்லா மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு, சீக்கிரம் நல்லா இழுங்க. அப்பா, எப்படியோ இந்த புலியை பிடிச்சாச்சு. அப்பாடா, எப்படியோ புலிய பிடிச்சாச்சு. சீக்கிரமா இந்த வனத்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். புலி, என்னுடைய செல்வி உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? ஏன் என்னுடைய செல்வி வாயிலா ஜீவனை இப்படி கடிச்சு போட்டுட்ட? நீ அதை கடிக்கும் போது அதுக்கு எப்படி வலிச்சு